சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, தலைக்கறி வறுவல், இறால் குழம்பு, ஆட்டு ஈரல் தொக்கு, வடுகம் போட்டு தாளித்த மீன் குழம்பு, குழம்பில் மூழ்கி கிடக்கும் முட்டைகள் என பிரம்மாண்ட டபராக்களில் எண்ணெய் மிதக்க மிதக்க அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறும். அது மட்டுமா, வெள்ளை சாதம், கீ ரைஸ், லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், புதினா ரைஸ், டேமரன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதற்கு தொட்டுக்க பொட்டேட்டோ வறுவல், புடலங்காய் கூட்டு என வெஜிடேரியன் வகைகளும் சிறுகுடல் பெருங்குடலை தின்னும் அளவுக்கு வயிற்றில் பசியை தூண்டும். இப்படி தாறுமாறு தக்காளி சோறு ரகமாய் கடந்த 13 ஆண்டுகளாக ஹைதராபாத் மாதாப்பூர் பகுதியில் பிளாட்பாரத்தில் இருக்கும் குமாரி ஆன்டியின் ஃபுட் ஸ்டாலை தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுட் விளாகர்கள் குமாரி ஆன்டி உணவகத்தை வளைத்து வளைத்து எடுத்த ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமான குமாரி ஆன்டிக்கு தற்போது அந்த பிரபலமே கடையை மூடும் அளவுக்கு இன்னலாக மாறியிருப்பதாக குமுறுகிறார். குமாரி ஆன்டி ஃபுட் ஸ்டாலுக்கு உணவருந்த வரும் வாடிக்கையாளர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி கடையை இழுத்து மூடியிருக்கின்றனர் ராய்துர்கம் போக்குவரத்து போலீசார். மதியம் 12 மணி அடித்தாலே குமாரி ஆன்டியின் ஃபுட் ஸ்டாலுக்கு வாடிக்கையாளர்கள் படையெடுப்பது கடந்த 13 ஆண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வாக இருந்தாலும் கூட்டம் அள்ளுவதாக எதுகை மோனையுடன் ஃபுட் விளாகர்கள் படம் பிடித்து போட்ட வீடியோக்கள் அருகில் இருக்கும் ஐடிசி கோஹேனூர் நட்சத்திர ஹோட்டலுக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தியதோ என்னவோ. அகலமான சாலையில் ஓரமாக நிற்கும் வாகனங்களை காரணம் காட்டி கடைக்கு மூடு விழா நடத்தியிருக்கின்றனர் அம்மாநில போக்குவரத்து போலீசார். அதே பிளாட்பாரத்தில் உள்ள பிற கடைகள் இயங்கிக் கொண்டிருக்க குமாரி ஆன்டியின் உணவகம் மட்டும் மூடப்பட்டது. அதன் வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி இணையத்தில் குமாரி ஆன்டி உணவு வகைகளை கண்ணாலேயே பார்த்து ரசித்தவர்களையும் கொதிப்படைய செய்தது. பிறகென்ன, குமாரி ஆன்டிக்கு நியாயம் கேட்டு நெட்டிசன்கள் இணையத்தில் பொங்க. சமீபத்தில் குமாரி ஆன்டிக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வீடு ஒன்றை பரிசளிக்க அதை காரணம் காட்டி குமாரி ஆன்டி கடை மூடப்பட்டது எதிர்க்கட்சிகளின் சதி என ஜெகன்மோகன் ரெட்டி இட்ட பதிவு எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊற்றியதாய் இருந்தது. இதையடுத்து இவ்விவகாரத்தில் அதிரடியாய் களமிறங்கிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குமாரி ஆன்டி கடையை மீண்டும் திறக்க கோரி போக்குவரத்து டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்க நெட்டிசன்கள் வார்த்தைகளாலேயே பாராட்டி விழா நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.